தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அன்பை அள்ளி கொடுப்பதில் அன்னையாக, அறிவை அருளும் ஆசிரியையாக, பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக, மனதோடு மனம் கலந்த மனைவியாக, மகளாக, நட்பை காட்டும் தோழியாக, தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள்தான் பெண்கள் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் தனது உளப்பூர்வமான சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் இன்றைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு துளிக்கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறியிருப்பது மிகுந்த கவலைக்குரியது என்றும், சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணியற்ற ஒரு ஆட்சியாக இன்றைய ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி இருப்பது வெட்கக்கேடானது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளார். மேலும், அன்பு சகோதரிகளே, உங்களுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், 2026 மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் இன்று நீங்கள் அச்சத்துடன் இருக்கின்ற நிலை மாறி மிகவும் பாதுகாப்புடன் சுதந்திரமாக செயல்பட்டு பல சாதனைகளை புரிகின்ற காலமாக நம் ஆட்சிக்காலம் நிச்சயம் இருக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார்.